இதுக்கு ஒரு பால் டீ உண்டு. இஞ்சி போட்டு ஒரு பால் டீ குடிப்போம். அப்படின்னா இந்த இஞ்சியையும் ஏலக்காயையும் இடித்து போட்டு இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி தேயிலையும் போட்டு நல்லா காய்ச்சி சாயம் வந்த பிறகு உடனே அதுக்கு இஞ்சியை போட்டால் பால் வந்து இதண்டிடும், தயிராயிடும். அப்போ கொஞ்சம் நல்லா சாயம் வந்த பிறகு நல்லா சாயம் தான் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் சாயம் வர விட்டுட்டு இந்த இஞ்சியை ஒரு சின்ன உரத்தில் இடித்து போட்டு இலக்காயம் இடிச்சிட்டு நறுக்கில் போடணும். போட்டால் நல்ல ஒரு டீ ஒன்று வரும். பால் டீ வந்து குடிக்கலாம். இப்போ இஞ்சி இந்த இலக்காயம் இடித்து போட்டு நல்லா போடுவோம். சாயம் எல்லாம் நல்லா ஊறணுன்னு பால் எவ்வளோ ஊற்றினான்னு சொன்னால் இதில் ஒரு கப் பாலும் அரை கப் தண்ணியும் விட்டணும். இது தண்ணி விடாட்டியும் நல்லா இருக்கும். நான் தண்ணி விட்டேன் கொஞ்சம் திக் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா சாயம் வேணும்னு இதுக்குள்ள சீனி வேணுமெண்டா போடலாம். நான் சீனி போடாமல் தான் குடிக்க போகிறேன். நான் சீனி போடாமல் இந்த டீயை குடிக்கிறதுக்காக இஞ்சியும் இலக்காயும் தட்டி போட்டுட்டு சாயமும் நல்லா ஊறணுன்னே வடிச்சிட்டு இதுக்குள்ள வடிச்சிட்டு அப்படி வடித்து போட்டு இந்த கிளாஸில் ஊற்றி நல்லா டேஸ்டான டீ வந்து நல்ல டீ நான் இஞ்சியை கண்ண நேரம் காய்ச்சிருந்தீங்கன்னா அப்படி தயாராகிடும். கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருக்கும்.